வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஆயில் அண்ட் கேஸ் கேட்டகரியில் இருக்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி பார்த்துருவோம். இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ், டெக்னிக்கல் அனலைஸ், ரிலேட்டிவ் வேல்யூவேஷன், குவார்டர்லி எஸ்டிமேட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன், ரேஷியோ அனலிஸ், இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ் எஸ்டிமேஷன், 5 years பிரைஸ் ஹிஸ்டரி, மீடியன் பிஇ அண்ட் கரண்ட் பிஇ கம்பேரிசன், இந்த எல்லா டீட்டெயிலும் விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மார்க்கெட் கேப் 18,67,756 கோடி, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா, டிவிடெண்ட் ஈல்டு 0.39%, 52 வீக் ஹை 1612 ரூபா, 52 வீக் ஹையிலிருந்து 14% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் லோ 1115 ரூபா, 52 வீக் லோல இருந்து 24% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆனுவல் வெலாட்டிலிட்டி 22%, daily volatility 1.43%, earning yield 4.4%. நெக்ஸ்ட் ஹோல்டிங் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 50% ஹோல்டிங் வச்சிருக்காங்க, பிளட்ஜ் எதுவும் கிடையாது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 19%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 20% அண்ட் பப்ளிக் 11% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டாப் லைன் க்ரோத் பார்த்துருவோம். டாப் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு 5 years ஆவரேஜ் 10%, 3 years ஆவரேஜ் 11% அண்ட் 2 years ஆவரேஜ் 5%. டாப் லைன் க்ரோத் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டிட்டு வர்றாங்க. நெக்ஸ்ட் பாட்டம் லைன் க்ரோத். பாட்டம் லைன் க்ரோத் 5 years ஆவரேஜ் 12%, 3 years ஆவரேஜ் 8% அண்ட் லாஸ்ட் 2 years 4%. பாட்டம் லைன் க்ரோத்தும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. அடுத்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்துருவோம். ஆப்ரேட்டிங் மார்ஜினை பொறுத்தளவுக்கு 5 years ஆவரேஜ் 17, 3 years ஆவரேஜ் 17 அண்ட் 2 years ஆவரேஜ் 18. மார்ஜினை பொறுத்தளவுக்கு ஆவரேஜா 17% மேல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் குவார்டர்லி எஸ்டிமேட். நம்மளோட கால்குலேஷன் 17,137 கோடி. அவங்க Q2ல கொடுத்த ரிசல்ட் 22,092 கோடி. அதே Q3ல கொடுத்த ரிப்போர்ட் 22,290 கோடி. நம்ம எஸ்டிமேட்டும் Q2ம் கம்பேர் பண்ணும்போது 22% எஸ்டிமேட்டை விட Q2 அதிகமா இருக்குது. அதே எஸ்டிமேட்டுக்கும் Q3க்கும் கம்பேர் பண்ணும்போது எஸ்டிமேட்டை விட Q3 23% அதிகமா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதே Q2 அண்ட் Q3 ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது Q2 விட Q3 1% குவார்டர்லி இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் வேல்யூஸ் பார்த்துருவோம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்றதுக்கு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் அண்ட் கெயில், இந்த 4 கம்பெனியும் எடுத்திருக்கோம். பிஇ மீடியன் பிஇ 10.83, ஸ்டாக் பிஇ 22.48. மீடியன் பிஇ விட அதிகமான பிஇல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது ரிலையன்ஸ். நெக்ஸ்ட் பிரைஸ் டு புக். மீடியன் 1.2, இங்க 2.2ல இருக்கு. அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டி. மீடியன் 0.56, இங்க 0.4 தான் இருக்கு. அடுத்து எபிட்டா மார்ஜின் மீடியன் 13, இவங்களது 19 வச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 5, இவங்களது 8% இருக்கு. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 11, இவங்களது 9% தான் இருக்கு. மீடியனோட 2% கம்மி. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 15, இவங்களது 12% தான் இருக்கு. மீடியனோட அதே 3% கம்மி. டிவிடெண்ட் ஈல்டு மீடியன் 4%, இவங்க டிவிடெண்ட் மீடியன் கம்பேர் பண்ணும்போது கம்மியா தான் கொடுக்குறாங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் மீடியன் நியர்பை 11%, இவங்களது 17% இருக்குது. 6% மீடியனோட அதிகமா ஆப்ரேட்டிங் மார்ஜின் வச்சிருக்காங்க. கரண்ட் ரேஷியோ மீடியன் 1.35, இவங்க 1.09 வச்சிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ மீடியன் 8, இவங்களது 5.83 இருக்கு. அண்ட் டெப்ட் டு அசெட் மீடியன் 54.65, இவங்களுக்கு 56.75 இருக்கு. மீடியனோட ஒரு 2% அதிகமா இருக்கு. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 5%,
இவங்க 4% தான் இருக்குது. மீடியனோட 1% ரிட்டர்ன் ஆன் அசெட் கம்மி. பிரைஸ் டு சேல் மீடியன் 0.72, இங்க 1.94 இவங்களது இருக்கு. EPS growth மீடியன் 12.76, இவங்களது 21% EPS growth இருக்கு. நெக்ஸ்ட் டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் வீக்லி சார்ட். லோ 851 ரூபா, ஏப்ரல் 2021 வந்த லோ. ஹை 1611, இப்போ ஜனவரி 2026 வந்த ஹை. பிரைஸ் இப்போ நியர்பை ஹை கிட்டத்தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்துருவோம். லாஸ்ட் 1 இயர் பொறுத்தளவுக்கு லோ 1114 ரூபா, ஏப்ரல் 2025 வந்த லோ. ஹை அதே 1611, ஜனவரி 2026 வந்த ஹை. ஸ்டாக் இப்போ நியர்பை ஹை கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. ஆக்சுவலா பிரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் லோயர் லோ பண்ணா ட்ரை பண்ணுது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பிரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். 5 இயர்ஸ் பிரைஸ் கம்பேரிசன். ரிலையன்ஸ் பிளஸ் 42%, பிபிசிஎல் பிளஸ் 47%, கெயில் பிளஸ் 60%, நிஃப்டி ஆயில் இண்டெக்ஸ் பிளஸ் 68%, and IOC plus 137%, ONGC plus 139%. நிஃப்டி இண்டெக்ஸ் விடவும் ஆயில் இண்டெக்ஸ் விடவும் ரிலையன்ஸ் கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. இதே லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது கெயில் -6%, ரிலையன்ஸ் பிளஸ் 9.58%, ஆயில் இண்டெக்ஸ் பிளஸ் 12%, ONGC plus 17%, BBCL plus 20%, and IOC plus 25%. லாஸ்ட் 1 இயர் பார்க்கும்போது நிஃப்டி ஆயில் இண்டெக்ஸ் விட ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட 3% கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு பாசிட்டிவா இருக்கிறது வந்து டெப்ட் டு ஈக்விட்டி, இன்ட்ரெஸ்ட் கவரிங் ரேஷியோ அண்ட் பிரைஸ் டு சேல்ஸ். இந்த 3 பாயிண்ட் தான் அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 3 பாயிண்டா வாங்கியிருக்குது. மற்றது எல்லாமே இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது கம்மியான ரேஷியோ ஸ்கோர் வாங்கியிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இண்டஸ்ட்ரி மீடியன் 15, இவங்களது 8 தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இண்டஸ்ட்ரி மீடியன் 15, இவங்களது 9 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு இண்டஸ்ட்ரி மீடியன் 25, இவங்களது 12 தான் இருக்கு. அதே டெப்ட் டு அசெட் மீடியன் 30க்கு கீழே இருக்கணும் இண்டஸ்ட்ரி, இவங்களது 56 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட் 10க்கு மேல இருக்கணும் இண்டஸ்ட்ரி, இவங்களது 4 தான் இருக்குது. ஓவராலா அவுட் ஆஃப் 10 ஸ்கோருக்கு 3 ஸ்கோர் தான் இதனால வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் பிரைஸ் ஹிஸ்டரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 1601 ரூபா, லோ 951 ரூபா, ஆவரேஜ் 1276. ஆவரேஜுக்கும் கரண்ட் மார்க்கெட் பிரைஸும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 8% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ ஆக்சுவலா மைனஸ். இங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்றதுனால இன்ட்ரென்சிக் வேல்யூ கேஷ் ஃப்ளோல கம்மியா இருக்கிறதுனால மைனஸ் வருது. அதனால நம்ம இண்டஸ்ட்ரி வேல்யூ இங்க எடுத்துக்க போறது இல்லை. இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ் 1263. இம்ப்ளைடு மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கழிக்க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பையிங் பிரைஸ் 1149. இந்த 1140 பையிங் பிரைஸ கரண்ட் மார்க்கெட் பிரைஸோட கம்பேர் பண்ணும்போது பையிங் பிரைஸ் விட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 20% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதனால இங்க கேட்டகரைஸ் ஆனது ஃபேர்லி வேல்யூடு கேட்டகரைஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இபிஎஸ் growth பார்த்துருவோம். இபிஎஸ் 5 இயர்ஸ் ஆவரேஜ் 50.72, கரண்ட் இபிஎஸ் 61.49. ஆவரேஜ் இபிஎஸ் விட கரண்ட் இபிஎஸ் 21% அதிகமாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பிஇ growth பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் பிஇ
24.89, current PE 22.48. ஆவரேஜ் PE விட current PE 10% கம்மியா தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்குது. அதே இண்டஸ்ட்ரி PE கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி PE விட ஸ்டாக் PE 120% அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல தெரிவிங்க. நான் உடனுக்குடன் ரிப்ளை கொடுக்க பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ நண்பர்களே.